அல்ல அல்ல டன் கணக்கில் வெளிவரும் பொக்கிஷம், சல்லடையோடு படையெடுக்கும் மக்கள். இமயமலையில் தொடங்கி ஆர்ப்பரித்து ஓடும் சிந்து நதியில் 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கமா? ரியல் தங்கலானாய் நாட்டின் தலையெழுத்தே மாறுமா? நடக்க போவது என்ன? உலகத்திலேயே மிகவும் பழமையான நீளமான நதிகள்ல ஒன்றுதான் சிந்து நதி. இமய மலைத்தொடர்ல கையிலை மலை மானசரோவருக்கு பக்கத்திலேயே தொடங்கும் இந்த ஆறு லடாக் வழியா பாய்ந்து இந்தியாவையும் பாகிஸ்தானையும் செழுமைப்படுத்துது. சிந்து சமவெளி நாகரிகம் மலரத்துக்கு வழிவிட்ட இந்த ஆத்துலதான் தங்கம் ஏராளமா கொட்டி கிடக்கிறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. பாகிஸ்தானுடைய அட்டாக் மாவட்டத்துல காபுல் ஆறும் சிந்து நதியும் கலக்கக்கூடிய இடத்துலதான் மணலோட டன் கணக்கான தங்கம் கொட்டி கிடக்கிறதா சொல்றாங்க. 1947ஆம் ஆண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியறதுக்கு முன்னாடி இந்தியாவோட இருந்த அதே இடம் தான் இது. இங்கதான் குளிர்காலங்கள்ல ஆற்று நீர்மட்டம் குறையும் போது ஆற்று மணலோட கலந்த பிரகாசமான அந்த தங்க துகள்கள் தெரியறதாகவும் இதை எடுக்கிறதுக்காக நிறைய மக்கள் அங்க போறதாகவும் கூறப்படுது. சட்டவிரோதமா இப்படி தங்கம் எடுக்கிறவங்கள அந்த நாட்டுடைய அரசு அபராதம் விதிக்கிறதாகவும் கைது செய்யறதாகவும் நடவடிக்கை எடுக்கிறதாகவும் கூட செய்திகள் வெளியாகுது. இந்த நிலையிலதான் ஆத்துல இருக்கிற தங்கத்துடைய மதிப்பு 600 பில்லியன் பாகிஸ்தான் ரூபாயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் மதிப்பிட்டிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகி அது இப்ப பேசு பொருளாகி இருக்கு. உண்மையிலேயே இந்த அளவுக்கான தங்கம் அந்த ஆற்று மணல்ல கிடைக்குது அப்படின்னா நிச்சயமா பாகிஸ்தானுடைய பொருளாதாரமே மாறத்துக்கான சூழ்நிலை கூட ஏற்படும். பாகிஸ்தான் அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான ஒரு இடம் இங்க இந்தியால இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.